Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் 12th accountancy board examக்கு எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு இன்னும் உங்களுக்கு 2 days இருக்குது. போர்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இத்தனை 198 1 words 2 marks 47, 3 or 5 marks 46, illustration 180, exercise sums 183. இதில் வந்து ஈஸி சம்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் 1 to 5, அதாவது ஃபைண்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸு. அதுக்கடுத்து வந்து சாப்டர் 4 வந்து 11மே நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து இல்லஸ்ட்ரேஷனும் சேர்த்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஈஸி சம்ஸாக பார்த்தீங்கன்னா 37 இருக்கு. 1.5 to 2 hours நீங்கள் போட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சில கேட்டகரைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். வெறும் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் பாஸ் பண்ணுற மாதிரி 2 marks 3 marks இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் நான். இதுவும் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னா சாப்டர் 3ல் பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், எக்ஸசைஸு, இல்லஸ்ட்ரேஷன் 5 6, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோனு. ஆனால் சம்மு கிடையாது, ஆனால் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்ட்னர்ஸ் சேலரி கமிஷன், இந்த மாதிரி கூட நீங்கள் பிரித்து படிக்கலாம். அதே போல் சாப்டர் 5ல் இதெல்லாம் 30 minutes போடலாம். 10 sums இருக்குது. சாப்டர் 5ல் வந்து அதே போல் ஒன்லி ஜேர்னல் என்ட்ரி மட்டும் 2 marks 3 marksக்கு. அதாவது அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸு, ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அக்யூமுலேட்டட் லாஸு, நியூ பார்ட்னர் வந்து கேஷ் கொண்டு வந்தாருன்னா கேபிட்டலாக. ஆனால் அதுக்கு சம் இல்லை, நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் இந்த சம் போடும்போது அதில் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போட வேண்டியிருக்கும். அதாவது ரீவேல்யூஷனும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வரும்போது இதில் ஜேர்னல் கேட்டிருந்தாங்கன்னா ஜேர்னல் போடணும். இந்த நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேபிட்டலுக்கு. அப்புறம் நியூ பார்ட்னர் வந்து குட்வில்காக கேஷ் கொண்டு வருவார், அதை கேஷை வித்ட்ரா பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு ஒன்லி ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். இது ஒரு 18 sums இருக்குது இங்கே. அதுக்கடுத்து நியூ பார்ட்னர் குட்வில் கொண்டு வரலன்னா அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, எக்ஸிஸ்டிங் குட்வில் ரைட் ஆஃப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். 6th சாப்டரில் அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டடு ரைட்டிங் அந்த இது எல்லாமே வரும். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன வருதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் டியூ டு டிசீஸ்ட் பார்ட்னர். அது வந்து நமக்கு வந்து இது கிடையாது, சம்மு கிடையாது, ஆனால் அது ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்புறம் செட்டில்மெண்ட் ஆஃப் ரிட்டையரிங் பார்ட்னர், அமௌண்ட் டியூ டு ரிட்டையரிங் பார்ட்னர், அமௌண்ட் டியூ டு டிசீஸ்ட் பார்ட்னர், இதுக்கு எல்லாமே நீங்கள் இது பண்ணணும். அதுக்கடுத்து 7th சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். அதுவும் 2 marks 3 marks இது பண்ணியிருக்கேன். அதே போல் ஜேர்னல் என்ட்ரிஸ் வச்சு ஒன்லி 5 marks சாப்டர் 7 சாப்டர் 10ல் 2 இருக்குது. அதுக்கடுத்து ஒரு லெட்ஜர் மாதிரி டைப்பு, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. அதாவது இதிலெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலான்னா போஸ்டிங் கொடுத்தாலே டீச்சர்ஸ் மார்க்ஸ் தருவாங்க. சப்போஸ் சில பிள்ளைங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட் பண்ண தெரியலனா கூட, நான் வந்து சொல்கிறது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு, அவங்க வந்து இந்த மாதிரி இதில் போஸ்டிங் போட்டாலே டீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க மார்க்கு. ஸோ அது மாதிரி 3 marks இல்லைனா 5 marks. இது நீங்கள் 30 sums இருக்குது. 2 hours நீங்கள் டைம் எடுத்து போடலாம். அப்புறம் 2nd சாப்டரில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ் பார்த்துக்கலாம். அந்த 1 to 7 எக்ஸசைஸ் அண்டு இல்லஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நல்லா. சம்டைம்ஸ் 2 5 marks வந்தால் நீங்கள் 10 marks ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து கன்சியூமபிள் ஐட்டம், இதெல்லாம் ஒன்லி ஹவு இட் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதுவும் இது பண்ணலாம். அதே போல் கேபிட்டல் ஃபண்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து 3rd சாப்டரில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறம் 5th சாப்டரில் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு. அதாவது நான் சொல்கிறது வந்து இது 5 marksக்கும் கேட்கலாம், 3 marksக்கும் கேட்கலாம். ஜேர்னல் என்ட்ரி இல்லாமல் டைரெக்டாக லெஜர் மாதிரி போடுறது. அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸு. அடுத்து இதுலேயும் அதே போல் இதெல்லாம் நீங்கள் 12 sum இருக்குது. நீங்கள் 2 hours டைமிங் கொடுத்துருக்குறேன் இதில். அப்புறம் சம் வித் ஜேர்னல் அண்ட் லெஜர், அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனு ஜேர்னல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடணும். அதே போல் ஜேர்னல் என்ட்ரி, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், அந்த மாதிரி.
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதர் சம்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதில் 102 சம்ஸ் இருக்குது. அதாவது கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதுக்கப்புறம் இந்த 3rd சாப்டரில் ஃபஸ்ட்டு சம்மு ப்ரொவிஷன்ஸ் as per applicable to partnership when there is no partnership deed, provisions அதாவது அண்டர் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அது, அப்புறம் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடுத்து சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அதே போல் கெய்னிங் ரேஷியோ 6th சாப்டரில். 9th சாப்டரில் ஃபுல்லாகவே அந்த ரேஷியோஸ் தான், அதுக்கு ஒன்லி ஃபார்முலா இது. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் வந்து அதாவது சிம்பிளாக ஜேர்னல் என்ட்ரி இதெல்லாம் கிடையாது. இது வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அதாவது பீயிங்க ரெவென்யூ ரிசிப்ட், சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் will be shown on the income side of the income and expenditure, அந்த மாதிரி எழுதுறது. அதுக்கப்புறம் ஷோ ஸ்டேட் வெதர் இட் will be debited or credited in revaluation account. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே கொடுத்துருக்குறேன். இது நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து போட்டு பார்க்குறது. இது நீங்கள் 1 வேர்ட்ஸ்க்கு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி 2.5 hours நீங்கள் வந்து எல்லா தியரியும் படிக்கணும். எக்ஸ்பெஷலி 10th சாப்டர் நல்லா தரோவாக படிக்கணும். இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த ரிவிஷன் எக்ஸாம் அதெல்லாம் பார்க்கும்போது தியரி வந்து 5 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் அண்டு கெய்னிங் ரேஷியோ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டமு, அது போல் உள்ள அந்த எல்லா ஜேர்னல் என்ட்ரிஸையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இதாக இருக்கும். அதே போல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரு அது வந்து நீங்கள் வந்து நான் வந்து அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் வந்து ஒரு 5 years கொஸ்டின் பேப்பரை நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் பி தரோ, நல்ல மார்க் எடுக்கலாம் நீங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.